மோட்டார் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்க வந்து மாருதி சுசுக்கியில் ஷிஃப்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து ஒரு ஹேட்ச்பேக் காருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில் ஹேட்ச்பேக்கில் ஷிஃப்ட்டில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, அதாவது எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஷிஃப்ட் வந்து 2005 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ மே மாதம் 25ஆம் தேதி வந்துச்சுன்னா ஷிஃப்ட்டுக்கு வந்து 19 வயசு. ஸோ இத்தனை வருஷம் மார்க்கெட்டில் வந்து ஷிஃப்ட் இருக்குது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் ஷிஃப்ட்டை வந்து பிடிக்காதவங்க அப்படிங்கிறவங்களாம் யாருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஷிஃப்ட்டை பிடிக்கும். ஆக்டர் அஜித்குமாரில் ஆரம்பித்து இன்னைக்கு வரையும் இப்போ இருக்கிற யூத்துக்கு கூட ஷிஃப்ட்டை வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கு. இன்றைக்கும் அதோட சேல்ஸ் வந்து டாப்பில் தான் இருக்குது. ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேரியன்ட்ஸ்க்கு பேர் வச்சுப்பாங்க. மாருதி சுசுக்கியில் காமனாக நீங்கள் எந்த மாடலை எடுத்தாலும் அந்த மாடலுக்கு இந்த LXi, VXi, ZXi, ZXi Plus அப்படிங்கிறதுல தான் வந்து வேரியன்ஸே இருக்கும். ஒரு கார் வாங்க போகும்போது ஏன் இத்தனை வேரியன்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் ஃபீச்சர்ஸ். ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகும். அதுக்கு காசும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ ஒரு பேஸ் வேரியன்ட் வந்து உதாரணத்துக்கு ஷிஃப்ட்டில் வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 6 லட்ச ரூபாயில் ஆரம்பிக்குது எக்ஷோரூம். டாப் எண்ட் வந்து 9 லட்சத்தில் இருக்குது. ஒரு பேஸ் வேரியண்ட்டுக்கும் ஒரு டாப் எண்டுக்கும் 3 லட்ச ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த 3 லட்ச ரூபாயில் தான் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வேணும் வேணாம் அப்படிங்கிற டெசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி டெசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது இந்த வீடியோ. மாருதி சுசுகி 4 வகையான வேரியன்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? LXi, VXi, ZXi, ZXi Plus. இதில் வந்து இந்த LXi அப்படிங்கிறது ஒரு பேஸ் மாடல். அதில் வந்து ஃபீச்சர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட விலையும் வந்து எக்ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஆன் ரோட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா உங்கள் 7,43,000 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாதனால அதை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க. நானும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதா இல்லை. LXi யார் வாங்கலாம்னா ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு லிமிட்டடான ஏரியாக்குள்ளே நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க, ஒரு பேசிக்கான கார் தேவை அப்படிங்கிறவங்க LXi வேணா வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த VXi, அப்புறம் வந்து இந்த ZXi. இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து எதை வாங்கலாம் அப்படின்னு குழம்புவாங்க. ZXiக்கும் VXiக்கும் இருக்கிற பிரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்ச ரூபாய் தாங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு ZXiல என்னென்னலாம் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் அலாய் வீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் கிடைக்கும். ரியர் வைப்பர் வாஷர் இருக்கும். டச் ஸ்க்ரீன் கிடைக்கும். 60/40 ஸ்பிளிட் சீட் வந்து இருக்கும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்து ZXiல உங்களுக்கு கிடைக்குது, ஆனால் VXiல கிடையாது. புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து உங்களுக்கு ZXiல இருக்கு. இதெல்லாம் தான் ZXiல VXiயை விட உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ZXi ஒரு 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா பெஸ்ட் பை VXi பொறுத்து தான். சரி, இதெல்லாம் தாண்டி ZXi Plusன்னு இருக்கு இல்லையா, டாப் எண்ட் மாடல். அதில் இந்த ஃபீச்சர்ஸையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக நிறைய இருக்குங்க. நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே காமிக்கிறேன் பாருங்க, ஏகப்பட்டதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் ஹைலைட்டிங்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த VXiயும் ZXiயும் தாண்டி ZXi Plusல ஹைலைட்டிங்கான விஷயங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் LED, டே டைம் ரன்னிங் லேம்பு, ரியர் வியூ கேமரா, டைமண்ட் கட் அலாய், கலர்டு TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கும். பட் இதில் வந்து ZXi Plusல கலர்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாலோ மீ லீட் மீ ஆப்ஷனு, க்ரூஸ் கண்ட்ரோல். முக்கியமாக ZXi Plusல வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாம் தான் நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு 1 lakh கொடுக்கறதுக்கான விஷயம். இதெல்லாம் தாண்டி சுசுகி கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து தனியாக வந்து மாருதி சுசுகி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆப்வியஸ்லி அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சிப்பு கிடைக்கும். அந்த சிப்பில் ஒரு சிம் கார்டு இருக்கும். அது மூலிமா வந்து நீங்கள் அந்த காரை வந்து நிறைய கனெக்டட் ஃபீச்சர்ஸ், ஜியோ ஃபென்சிங், கார் எங்கே இருக்குது, எவ்வளோ மைலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆப்பில் இருந்து செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 40 ஃபீச்சர்ஸ் வந்து அதில் இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து அதிகமாக ஒரு 13,000 வந்து பே பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது எந்த மாடலாக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிஎன்ஜியில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப அடுத்து இன்டீரியரை கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ இன்டீரியரை பொறுத்தவரையும் ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு முக்கியமான 2 சேஞ்சஸ் தான் இருக்குங்க. LXi பற்றி நான் பேசவே இல்லை, ஏன்னா வந்து LXiல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ VXi அப்படின்னு வந்தீங்கன்னா VXiல வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்கும். ஆனால் டச் ஸ்க்ரீன் வந்து கலர்டாக இருக்காது, ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து VXi. ஆனால் ZXiல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்மார்ட் ப்ளே இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மாருதி சுசுகி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு பக்கத்தில் வேணும் அந்த மாதிரி வந்து இந்த விசார்ட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குயிக் ஆக்சஸ் இருக்குது. ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் FM எல்லாம் போகிறதுக்கு வந்து குயிக் ஆக்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் லாங் டிரைவெல்லாம் போகிறீங்க அப்படின்னா
எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, அது வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இங்கே ரொம்ப ஈஸியாக பார்த்துக்க முடியுது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் எத்தனை ட்ரிப்பு போனீங்க, அந்த ஒவ்வொரு ட்ரிப்லையும் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இங்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் லாங் டிரைவ்ஸ் போகிறதோ இல்லை சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கோ. இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ZXiல வந்து கிடைக்குது. ZXi ப்ளஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த VXi ZXiல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு LCDயாக தான் இருக்கும். ஆனால் ZXi ப்ளஸில் மட்டும் உங்களுக்கு வந்து அது வந்து TFTயாக வரும். கனெக்டட் ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறப்ப இந்த TFT டிஸ்பிளேவாக இருந்தது அப்படின்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப மாடர்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு LCDயில் இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக்ல தெரியும். பட் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதுலையும் இருக்குது. பட் அது ZX ப்ளஸில் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஏசி. இந்த ஏசியில் வர்றப்ப ZXiல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து இருக்கும். VXiல வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்காது. நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆட்டோ அப்படிங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சரையே ஓவரால் டிரைவுக்கு வந்து இது மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த விஷயம் வந்து ZXiல வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் VXiல உங்களுக்கு இல்லை. ZXiல இன்னொரு அழகான ஃபீச்சர் என்னென்னா இந்த லெதர் ராப்டு ஸ்டேரிங்கு. இது வந்து உங்களுக்கு ZXiல ZXi ப்ளஸில் கிடைக்குது, VXiல கிடைக்காது. LXi தவிர்த்து காமனாக VXi ZXi ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து ஸ்டேரிங்லேயே கிடைச்சிரும். ZXi ப்ளஸில் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வேரியண்ட்டுக்குமே 80,000லேருந்து 1,00,000 ரூபாய் டிஃப்ரென்ஸில் தாங்க இருக்குது. நீங்கள் ரொம்ப பேஸ் மாடல்லேருந்து அடுத்த மாடல், அதாவது LXiலேருந்து VXi போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80,000லேருந்து 1,00,000 ரூபாய் அதிகமாக இருக்கும். VXiலேருந்து ZXi போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து இன்னொரு 1,00,000 ஆட் ஆகிருக்கும். ZXiலேருந்து ZXi ப்ளஸுக்கு இன்னொரு 1,00,000 ஆட் ஆகிருக்கும். ஒவ்வொரு லட்சத்துக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபீச்சர்ஸ் வந்து வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தாங்க ஆக்சுவலாக இந்த கேமே. பெரும்பாலும் VXiயில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸும் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் மார்க்கெட்டில் இப்போ கூட VXi மாடல் அதிகமாக சேல் ஆகும். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1,00,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ZXiக்கு போகிறது தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் ZXi போனீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்டு ஃபீச்சரோட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் அந்த 1,00,000 ரூபாய் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், என் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் VXi போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸோட VXi உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் ஒரு கார் வாங்க போகிறேன், ரொம்ப வருஷத்துக்கு அதை வந்து நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா ZXi ப்ளஸ் டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஃபீச்சரோட போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ZXi ப்ளஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறேன், அதில் வந்து நான் எல்லா ஃபீச்சர்ஸும் அனுபவிக்கணும், பரவாயில்ல என்னால் வந்து ஒரு 11 லட்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ZXi ப்ளஸ் போயிடுங்க. அதில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் மேனுவல் கார் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்துருவோம். LXi வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் 7,43,000 ஆரம்பிக்குது. அதோட டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ் மேனுவல் வேரியண்ட்டில் 10,44,000 வந்து கிடைக்குதுங்க. இதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் VXiலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ VXi வேரியண்ட்டே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 9,22,000 ஆகும் ஆன் ரோட் ப்ரைஸ். இதுவே டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸில் வந்து 11 லட்சத்துக்கு உங்களுக்கு டாப் எண்ட் கிடைச்சிடும். சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும்தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக் இல்லைன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த மேனுவல் வந்து 9,70,000 ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த மாடல் ZXi வந்து 10,52,000 வந்து உங்களுக்கு கிடைக்குது. நிறைய பேருக்கு ஷிஃப்ட் காரை பிடிக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா அதோட இன்ஜின் ரொம்ப ரிஃபைன்டான, ரொம்ப ஸ்மூத்தான, ஆனால் பவர்ஃபுல்லான இன்ஜின். அதில் இருக்கிறது 4 சிலிண்டர் 1200 cc. அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 89.7 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட நியூட்டன் மீட்டர் டார்க் 113. ஒரு ஹேட்ச்பேக்கு இந்த பவர் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரான பவருங்க. அதனால தான் நிறைய பேர் ஷிஃப்ட்டை வாங்கி ஒரு பவர்ஃபுல் கார் வாங்கின ஒரு ஃபீலுக்கு வருவாங்க. அதுக்கு காரணம் 4 சிலிண்டர் அதை ப்ரொடியூஸ் பண்ணுற 113 நியூட்டன் மீட்டர் டார்க். ஆனால் இப்போ மைலேஜுங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால சிஎன்ஜி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் அந்த சிஎன்ஜி ஆப்ஷனில் பவர் வந்து லைட்டாக ரெடியூஸ் ஆகும். அது எவ்வளோ ரெடியூஸ் ஆகும்னா ஒரு 10% வந்து பெட்ரோல் வேரியண்ட்லேருந்து ரெடியூஸ் ஆகும். நீங்கள் நம்பர் வைஸே பார்த்தீங்கன்னா 89.7 ப்ரொடியூஸ் பண்ணுற PS வந்து இங்கே 77.4 தான் ப்ரொடியூஸ் ஆகும். நியூட்டன் மீட்டர் டார்க் 113 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல வந்து 98.5 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 10% வந்து இதே டிக்ரீஸ் ஆகுது. பட் அதுக்கு உங்களுக்கு காம்பன்சேட்டாக கிடைக்கிற விஷயம் என்னன்னா மைலேஜ். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கார் வந்து 16 to 18 km/லிட்டர் வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்குது. ஹைவேஸில் தாராளமாக 20 to 22 km வந்து கொடுக்குதுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் மாருதி சுசுக்கியில் ரீசெண்டாக ஹைப்ரிட் டெக்னாலஜியை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
ஸோ மே இல்லை ஜூனில் ஷிஃப்ட் கார்லேயும் ஹைப்ரிடோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அதோட ப்ரைஸும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 8.5 10 lakhsக்குள்ளார ஒரு ஹேட்ச்பேக்கை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா ஷிஃப்ட் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அதில் இருக்கிற வேரியன்ஸை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். மாருதி சுசுகி அவங்களோட வெப்சைட்லேயே இந்த வேரியன்ஸ்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் எந்த காரோட வேரியன்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் கவர் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டிஜே. நன்றி.